இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு மக்களுக்கு பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்குது சார். சரியா? நான் சொல்கிற ஃப்ளேவர்ன்றது வண்ணம் இருக்குது. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வறுமையோ இல்லை முகத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாம் செல்வ செழிப்பு செல்வ சீமாட்டிகள் வச்சு நீ மகளிர் தின விழா கொண்டாடுற. அது தனிப்பட்ட வாழ்க்கை. அது தனிப்பட்ட வாழ்க்கைனா 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கணும். அதை தான் சமுத்திரக்கணி சொல்கிறாரு. 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கையா. ஃபஸ்ட்டு நான் கேட்டால் வந்து இவர் ஆட்சிக்கு வந்தார்னா முதல்ல வந்து இந்த தங்குத்தடை இல்லாமல் எப்படி இப்போ வந்து டாஸ்மாக் எப்படி இருக்குதோ தங்குத்தடை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீதி மாவட்டத்துக்கு ஒரு ரெட்டை திறந்து விட்டுருவான். அதை தான் செய்வான். பால் டப்பா உருட்டுறாரு சொல்லிட்டு நீ பால் டின்னியே உருட்டிட்டியடா. இது பால் பேரலே உருட்டுறியே. இப்போ நான் கேட்குறேன், இதை நார்மலைஸ் பண்ணுறாங்கல்ல, இங்கே வந்திருக்கிற பொம்பளைங்க இருக்காங்கல்ல, நான் அந்த பொம்பளை அத்தனை பேர்ட்ட ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி. விஜய் செய்த அதே தப்போ இவங்க கணவர்கள் செய்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒரே கேள்வி தான், வேறு எந்த கேள்வியும் கிடையாது. யாரெல்லாம் நல்ல சம்சாரிகள் சொல்லுவாங்க இல்லையா, பதில் சொல்லுங்க கேள்வி. சோனா காஞ்சி மாதிரி ஆகிடும். நிஜமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். விஜய் வந்து முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும்னா, ஒரு சோனா காஞ்ச் டைட்டில் போட்டுக்கலாமா சார்? ஆமா, போடுங்க. விஜய் வந்தா தமிழ்நாடு ஒரு சோனா காஞ்ச். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் வந்து மகளிர் தின விழா கொண்டாடினாரு. அங்கே வந்த பெண்கள் எல்லாமே யாரை கேட்டாலும் ஒரே பதில், எல்லாத்தையும் விட்டுட்டு வர. பெண்கள்னா எப்படி சார்? குடும்ப பெண்களா இல்லை பெண்கள்னா எப்படி சார்? அவங்களுக்கு தான் சார் கேட்கணும், எனக்கு தெரியாது சார். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு மக்களுக்கு பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்குது சார். சரியா? நான் சொல்கிற ஃப்ளேவர்ன்றது வண்ணம் இருக்குது. நான் யாரும் தரக்குறவாக பேசவே இல்லை. ஒரு மகளிர் தினத்துக்கு வந்த கும்பலை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு குடும்ப நிகழ்வுன்றது கூட உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பார்த்தீங்க. ஒன்று சிறு வயது பிள்ளைகளாக இருக்குங்க. சிறு வயது பிள்ளைன்னா நான் சொல்கிறது டீனேஜ், அதாவது 10லேருந்து ஒரு 15 வயசு பிள்ளைகள் நிறைய இருந்தாங்க. சரிங்களா? மீதியெல்லாம் அந்த பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஏஜை தான் தவிர வயதான பெண்களை ஒரே ஒரு பெண்ணை மட்டும் வர வச்சுட்டு அந்த பொம்பளை வந்து இப்படியும் முத்தத்தை மாற்றி கொடுக்குறத நம்ம பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் முத்தம் கொடுத்துங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. ஆனால் நான் கேட்கக்கூடிய அந்த கேட்டகரி, ஒரு இட்லி கடை நடத்துகிற மாதிரி பெண்கள், ஒரு வறுமையே வந்து முகத்தில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்களே, அதாவது உழைச்சி வந்து சோர்ந்து போன பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிற பெண்கள் வந்து கஷ்டப்படுற பெண்கள் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அந்த கேட்டகரிஸ் நீங்கள் எல்லாம் ஒரு மூட்டத்துக்கிறவருடைய பொண்டாட்டி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறோடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடாக உழைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இல்லை பூ கட்டுறவங்க, மீன் விற்கிறவங்க, யாரும் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா சார்? ஒரு ஃப்ளாட்டாக ஒரே மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் தாண்டி இந்த அப்பர் மிடில் கிளாஸ்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தானே இருந்தாங்க. அது ஒரு 5% இப்படி இருக்கலாம், நான் இல்லை சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது மகளிர் தின விழான்னு சொன்னால் அங்கே வந்து வரக்கூடியவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள். நான் சொன்ன கேட்டகரி யாருமே இல்லை. சாதாரண மக்கள், வறுமையில் இருக்க மக்கள் இல்லை. 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்றார் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரீ வாங்க வந்த மாதிரி தெரியல, ஃப்ரீ கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க வந்தவங்கலாம். ஏன்னா நகை நட்டு லிப்ஸ்டிக்கு, எந்த மீன் விற்கிற பொம்பளை சார் லிப்ஸ்டிக் வைப்பாங்க? எந்த பூ கட்டுற பெண் தான் சார் லிப்ஸ்டிக் வைப்பாங்க? மானத்தோடு உழைக்கக்கூடிய பெண்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறேன், பெரும்பாலும் ஒரு அன்றாட ஒரு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊதியம் பெறக்கூடியவங்க யாரும் வந்து லிப்ஸ்டிக் வைக்க நேரம் இருக்காது சார். முதல்ல அவங்களுக்கு மனசு இருக்கிறதுன்ற நேரம் இருக்காது. எப்படி வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷம். இது விசேஷம்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து ஒரு கட்சி நடத்துகிற ஒரு மகளிர் தின விழா, அவ்வளோதான். இது மிகப்பெரிய விசேஷம்னு சொல்கிறது கேட்டால் ஒரு கல்யாணம் போன்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்கிற விசேஷத்தில் தான், அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்ற நாட்களில் நார்மலாக இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு நடிகரை பார்க்க வரும்போது பண்ணக்கூடிய மேக்கப் இருக்கா இல்லையா? நீங்கள் அதை சொல்லுங்கள். ஒரு நடிகரை பார்க்க போகிறோம், அப்போ இப்படிலாம் நம்ம போகணும். விலை உயர்ந்த புடவை கட்டிட்டு போகிறது, நகை நட்டுகளை போகிறது, யார் நீங்கள் பாருங்களேன். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வறுமையோ இல்லை முகத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாம் செல்வ செழிப்பு செல்வ சீமாட்டிகள் வச்சு நீ மகளிர் தின விழா கொண்டாடுற.
யார் முகத்துலேயும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையோ இல்லை ஏதோ ஒரு தலைவர் அறிவிக்க போகிறாரு மகளிர் தினத்துக்கு அதை எதிர்பார்த்து வந்த கூட்டம் இல்லை. வந்த கூட்டம் எல்லாத்துக்கும் குதிக்குது, எல்லாத்துக்கும் லிப்கிஸ் கொடுக்குது. அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அறிவிக்க போகிறாரு, ஒரு நலத்திட்டங்கள் அறிவிக்க போகிறாரு, அதில் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி எதிர்பார்த்து வந்த கூட்டம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் இப்படி போயிடணும். அந்த கட்சிகளில் தான் எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டோனா என்னன்றது, மேனிஃபெஸ்டோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கதாநாயகன்னா அது நாம் தமிழர் தான். அறிவார்ந்த ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அது நாம் தமிழர் தான் அறிவார்ந்த. நீங்கள் நலத்திட்டங்கள் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்களுக்குன்னா அது திமுக, அப்படியே அண்ணா திமுக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அறிவார்ந்த தேர்தல் அறிக்கை தான் அது நாம் தமிழர் தான். இதை ஒளிவு மறைவில்லாமல் பேசணும். நான் கேட்க வந்தது என்னென்னா, அங்கே வந்த பெண்கள், குழந்தைகள், வயதான பெண்கள் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்குறாங்க. அவங்க சொல்கிற எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பட்சம். நீங்கள் தான் பாபநாசம் படம் பார்க்கல சார்? நீங்கள் சார் நீங்கள் இப்போ சுற்றி ஆழ்ச்சி அப்படியே போயிட்டுருக்கீங்க. பாபநாசம் படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன் சார். அதில் என்ன சொல்கிறார் கமல்? என்ன சொல்கிறார்? யாரும் மாற்றி கேள்வி கேட்டாலும் இதை தான் சொல்லணும், யாரும் மாற்றி சொல்லக்கூடாது. அவங்க எப்படி வேணால் கேட்பாங்க, அடித்து கூட கேட்பாங்க, ஒரே மாதிரி பதில் சொல்லணும். ஆனால் தான் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுதுங்களா? தனிப்பட்ட அது எப்படி ஒன்று கூட அப்படி மாற்றி சொல்ல மாட்டேங்குது. கொஞ்சம் கூட அப்படி கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அது தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கைனா 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கணும். அதை தான் சமுத்திரக்கணி சொல்கிறாரு. 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்கையா சொல்கிறாரா இல்லையா? அது சொல்கிறது கரெக்டாக தப்பா? 4 சவுத்துக்குள்ளே வச்சுக்க. போய் பொண்டாட்டி போய் பழி வாங்கிறதுக்காக இது பேசுவியா நீ? அசிங்கமா இல்லையா? பொது வெளியில் வந்துட்டு நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற, முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிற, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொண்டாட்டியை பழி வாங்குவாங்களா? கேவலமா? சொல்லு பார்க்கலாம் சார். அதுதான் சார் நம்மளும் கேட்குறோம். அங்கே ஒரு பொண்ணும் பேசுது, ஒரு லேடியும் பேசுகிறாங்க சார். கள்ளக்காதல் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடமே இல்லைன்றாங்க. நீ கெட்டு போகிறதுல தமிழ்நாட்டுக்கு பெண்கள் புரியுதுங்களா? இவன் வந்த உடனே முதல் அந்த தேர்தல் அறிக்கையில் அவன் சொல்லலை சார். அடுத்து வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்னொன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்தல் அறிக்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறார் இல்லையா? அது என்ன சொல்கிற கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம். இது இந்த விவாகரத்துன்றதே ஒரு அந்த சட்டத்தையே ரத்து பண்ணுவார். மகளிர் நீதிமன்றம் இவர் தனியாக ஒரு அமைப்பாக தான் அந்த ஏதோ சொல்ல வந்தான். அந்த மகிழா நீதிமன்றம் சொல்லிட்டு டெக்ஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் வேறு கதைக்கு போயிட்டான். யார் எதை பேசுறது? வந்தால் ஒன்று நடக்கும். ஃபஸ்ட்டு நான் கேட்டால் வந்து இவர் ஆட்சிக்கு வந்தார்னா முதல்ல வந்து இந்த தங்கு தடை இல்லாமல் எப்படி இப்போ வந்து டாஸ்மாக் எப்படி இருக்குதோ, தங்கு தடை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீதி மாவட்டத்துக்கு ஒரு ரெட்லைட் ஏரியா திறந்து விட்டுருவான். அதை தான் செய்வான். இப்போ நடந்துகிற லட்சணத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த விபச்சாரத்துக்கு நான் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கடை மாதிரி நடத்திக்கலாம் எங்கே வேணாலும், இந்த இலைமறை காய்மறைலாம் வேணாம், மறைவெல்லாம் செய்வேனா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே ரெட்லைட் ஏரியாவை நடத்திங்க, வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்கிட்ட? சார் இவ்வளோ பேசலை பேரளவுக்கு கொஞ்சம் சும்மா ஒரு வார்த்தைக்காவது. இந்த டாஸ்மாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. டாஸ்மாக் நான் வந்தால் இழுத்து முடிடுவேன். என்னுடைய கையெழுத்து முதல் கையெழுத்து இது தான். சொல்ல பார்க்கலாம். ஏன் சொல்ல முடியாது சொல்லுங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. ஏன் கள்ளக்காதலே சப்போர்ட் பண்ணுங்க? 6 மணிக்கு வந்து மூக்கை உறிஞ்சான் பார்த்தீங்கல்ல, 5:40க்கே மூக்கை உறிஞ்சிட்டான். இது 5:40க்கு மூக்கை உறிஞ்சிட்டான். சரக்கு இது துடிக்குது புஜம், இது துடிக்குது புஜம்னு பாட்டு இருக்குல்ல கமல்து, தகிட தத்தம் துடிக்குது புஜம்னு, அது மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் இந்த லட்சத்தில் இவர் சொல்கிறாரு, வந்து மகளிருக்கு பாதுகாப்பு. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது பெரும்பாடாக இருக்குங்க. மக்களை பாதுகாக்கிறது ஒரு இடத்துல நல்ல வேலை. இது இண்டோர் ஸ்டேடியம் ஆகிடுச்சு. இது இண்டோர் ஸ்டேடியம்னா நான் இண்டோர் அந்த ஹால் ஆகிடுச்சு. இன்னும் நீ ரோட்டில் எங்கன்னா போட்டதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என்ன போனால் விழுமோ அப்படின்னு பார்க்குற மாதிரி ஆகிட்டுருக்கோம். இல்லை சார், அங்கே 2 பெண்கள் வந்து மைக்கில் கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து இது மாதிரி திருச்சாவில் சுற்றுறாருன்னா, இப்போ கள்ளக்காதல் இல்லாத இடம் எங்கே இருக்கு? சர்வசாதாரண இடத்துமே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கம்மி சார். நான் ஆசைப்பட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரே கூட்டிட்டு போய் விடுவார்னு சொல்லிட்டு பிறகு அப்புறம் என்ன சார் இதெல்லாம் ஒரு வார்த்தையா சார்? இல்லை இதுங்களே எந்த மாதிரி ஜென்மங்களா இருக்கு? கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொன்னால் ஏதாவது ஒன்று. இது இந்த அச்சம், நாடம், மடம், பயிர்ப்புலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன்,
ஒரு லைனில் சார், ஒரே ஒரு சிங்கிள் லைனில் கண்ணிய குறைவாக யாரும் பேசாதீங்கம்மா, யாரும் கண்ணிய குறைவாக பேசாதீங்க, தயவு செய்து யாரும் கண்ணிய குறைவாக பேசாதீங்க. சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு கூட சொல்லவே இல்லை சார். அவருக்கே பேசுற நீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் நான். பால் டப்பா உருட்டுறாரு, பால் டப்பா உருட்டுறாரு சொல்லிட்டு நீ பால் டின்னியே உருட்டிட்டியடா. இது சொல்லு பார்க்கலாம். பால் பால் பேரலே உருட்டியே, உண்மையா இல்லையா? நக்கல் அடிச்ச பால் டப்பா உருட்டுறாரு, பால் டப்பா உருட்டுறாருன்னு பார்த்துமே. நீ கல்பாத்தி அகோராம் கல்யாணத்தில் நீ வந்து பால் பேரலே உருட்டினிய பார்த்தமா இல்லையா? நக்கல் அடிக்கூடாது. பெண்கள் இப்படி பேசுறாங்கல்ல, இவங்க என்ன மாதிரி ஆட்களா இருப்பாங்க? அப்போ கள்ளக்காதல் இல்லாத இடமே இல்லை. அதான் நார்மலைஸ் பண்றது. என்னன்னு கேட்டேன், என்ன பெரிய தலைவர் தப்பு பண்ணிட்டாரு, ஊரில் உலகத்தில் நடக்காத தப்பா? நான் சொல்கிறேன் பாருங்க, இன்றைக்கும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இதை விட பெருசாக ஒன்று இருக்குது. இது என்ன நான் சொன்னேன் இல்லையா? இதான் மீண்டும் சொல்லிட்டு போகிறேன், இதை விட பெருசாக ஒன்று இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள் என்னன்ட்டு. திருப்பி மறுபடியும் நம்ம உட்காருவோம் இதே மாதிரி. இதை விட ஒரு பெருசாக ஒன்று இருக்குது. இல்லை சார், கட்டின மனைவியே எப்படி சொல்கிறது, ஹர்ட் பண்ணுறது, நீங்கள் ஹர்ட்டாக ஒருத்தர் நினச்சி எனக்கு ஹர்ட்டாக இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இதில் வந்து நக்கல் என்ன புரியுது தெரியுங்களா? ஓமுக்கு அதாவது ஆப்பிள் ஏறி உட்காந்துட்டேன், குத்தி கிழிச்சிச்சு, ரணமாயிடுச்சு, ஆனால் நடிக்கிற எதுவுமே ஆகலைன்ற மாதிரி நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க. சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஏதாவது ஒன்று காட்டுங்க சார், ஹார்ட் ஆனது எடுத்துக்க போடுங்க சார், அந்த வீடியோ எடுத்து போடுங்க. யாராவது ஒருத்தர் ஹார்ட் ஆனது பார்த்தீங்க நீங்கள்? அங்கே தை தக்கான்னு குதிக்குதுங்க வானரம் மாதிரி. யாராவது ஒருத்தர் ஹார்ட் ஆனாங்க சார்? ஹார்ட் ஆகிறவங்க வந்து விசில் ஊற்றுவாங்களா சார்? யாரும் ஹார்ட் ஆகல. அதான் கேட்குறேன். இப்போ அங்கே உட்காந்து பெண்களுடைய கணவர்கள் இப்படி இருந்தால் ஒத்துப்பாங்களா? அதான் சார் சொல்கிறேன் நானும். இப்போ நான் கேட்குறேன், இதை நார்மலைஸ் பண்ணுறாங்கல்ல, இங்கே வந்திருக்கிற பொம்பளைங்க இருக்காங்கல்ல, நான் அந்த பொம்பளை அத்தனை பேர்ட்ட ஒரு கேள்வி தான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி. விஜய் செய்த அதே தப்போ இவங்க கணவர்கள் செய்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒரே கேள்வி தான், வேறு எந்த கேள்வியும் கிடையாது. யாரெல்லாம் நல்ல சம்சாரிகள் சொல்லுவாங்க இல்லையா, பதில் சொல்லுங்க கேள்வி. அங்கே வந்திருக்க அத்தனை பொம்பளைங்க நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்கல்ல, விஜய் செய்த அந்த தப்பை ஒரு நடிகையை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண உடையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ண ஒரு தவறை உங்கள் கணவர்கள் யாராவது செய்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படி நீங்கள் இருங்க அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட பொம்பளைங்க சார்? இல்லை, இந்த தமிழ்நாடு எங்கே நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரியலையே. ஆமாம், ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போல நம்ம கையில் தான் இருக்குது. இந்த தற்கொலை கூட்டத்தில் ஓட விட்டால் சரியாயிரும் டோட்டலாக. ஒரே ஒரு முறை ஒரு அடி மரண அடி தான் இது, ஒரே தோல்வி. இப்போவே பாதி இறங்காச்சு, இப்போவே ஒரே தோல்வி தான், முடிஞ்சிச்சு அதோட. இல்லை சார், நான் வந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாமே எல்லாம் கோமாளிகள், தற்கூரிகள் என்னென்ன பேசுங்க, மைக்கில் பேசுங்க, அதுக்குள்ள எந்த மாதிரி ஜென்மங்களும் தெரியல. இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தங்க பேசுனாங்க, என்னென்னா அவர் கார் வந்தால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா, அதனால தான் அவர் த்ரிஷாவுடைய காரில் வந்தார் அப்படின்னாங்க சார். இந்த மாதிரி பார்த்து இதெல்லாம் சார் பேச வைக்கிறேன் சார். நான் தான் எளிமையாக சொல்கிறேன்ல சார், ஒரு கேள்வி ஒரு துணை கேள்வி. இந்த சொல்லிச்சல ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னு சொல்கிறீங்களே, நான் ஒரே ஒரு கேள்வி ஒரு துணை கேள்வி. நீங்கள் எளிதாக நார்மலைஸ் பண்ணி போகிறீங்கள. விஜய் த்ரீஷாவை கூட்டிகிட்டு திருமண உடையில் திருமண மண்டபத்துக்கு போய் வாழ்த்து சொல்ல போனாங்க இல்லையா, இந்த தவிர இவங்க கணவர்கள் யாராவது செய்தால் அதை நீங்கள் வந்து இதே மாதிரி நார்மலைஸாக வந்து நார்மல் பண்ணி நார்மலாக எடுத்துகிட்டு கலந்து போயிடுவீங்களா? அப்படி நீங்கள் கடந்து போனீங்கன்னா அடுத்த துணை கேள்வி என்னன்னா, நீங்கள் யார்? நீங்கள் எப்படிப்பட்ட பெண்? இதை தான் நான் பேச விரும்புகிறேன். இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. தவறை பண்ணிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கான், குதிக்கிறீங்க. என்னமோ ஒரு பொம்பளை கேட்க தோணுச்சா? ஒரு பொம்பளைக்கு அவன் பயந்து நிற்கிறான், யாராவது கேட்டுருவாங்களோன்ட்டு. ஏன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்த கூட்டம் சார், அது எல்லாம் சொந்தக்காரனுங்க சார். வந்தவனுங்க வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கிற நம்ம தம்பிங்களோட குடும்பம்லாம் இருக்குது அதில். எனக்கு தெரியும், எல்லாம் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருக்கிறவன் எல்லாம். விஜய் சொந்தக்காரன் கிடையாது. இந்த தற்கொலைக்கு லயலாமணி, இந்த ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா, அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கிற அந்த பொம்மை, இவங்க தான் வந்து இருக்கிறதாங்க. டைவர்ஸ் பண்ணவர் நல்லது பண்ணவர் என்ன சட்டங்குதா, கள்ள ஒருவருக்கு நல்லது பண்ணக்கூடாது என்ன சட்டங்குதா அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி தற்கொலைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது சொன்னார் கவுண்டமணி வார்டில் தான் சொன்னான். நம்ம ஒன்று கேட்டால் நம்ம அசந்து போகிற மாதிரி ஒரு பதில் சொல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ புரியுதுங்களா சார்? முழுக்க தற்கொலை கூட்டம் சோனா காஞ்சி மாதிரி ஆகிடும்.
நிஜமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், விஜய் வந்து முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும்னா, ஒரு சோனாகஞ்ச் டைட்டில் போட்டுக்கலாமா சார்? ஆமாம் போடுங்க. விஜய் வந்தால் தமிழ்நாடு ஒரு சோனாகஞ்ச். இன்னும் மும்பையில் இருக்கிற அந்த ரெட் லைட் ஏரியா கூட ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அது சரி டக்குன்னு ஞாபகம் வரல. மும்பையிலையும் இருக்குது, சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பகுதி ஆகிடும். பெங்களூரில் ஒரு பகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பகுதி கிடையாது சார். விபச்சார பகுதின்னு கிடையாது, தமிழ்நாட்டில் தான் கிடையாது. மும்பையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது. அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தால் லாட்ரி சீட் வந்துடும், விபச்சாரம் வந்துடும். இப்படி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் நடக்கும். இல்லைனா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லவன் நான் தானே சொல்லுவேன். ஒரு கையெழுத்தில் நான் வந்து டாஸ்மாகலாம் இழுத்து மூடிடுவேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, மணி 5:45 ஆயிடுச்சு, இது மூக்கை உரியிறான், 6 மணிக்கு போய் சரக்கு அடிச்சுட்டு படுக்கணும், முடியுமா? சொல்ல முடியுமா? எழுதியே கொடுத்தாலும் அதை படிக்க மாட்டான் அவன். யோ இதெல்லாம் இருக்கட்டும்பா, விடுங்கப்பா. அப்படிப்பட்ட ஆள் நல்லவனா இவன்? எப்போ வந்து புள்ள பொண்டாட்டி எல்லாத்தையும் விலைக்கு விட்டுட்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கும், பெண்களுடைய போதைக்கும் அடிமையாயிட்டு, இல்லைனா பிள்ளைய வீட்டை விட்டு துரத்துனா சார்? சொல்லுங்கப்பா. நீங்கள் நெற்றிக்கன் படம் பார்த்தீங்களா சார்? நெற்றிக்கன் படம் பார்த்தீங்களா? அந்த புள்ள ரொம்ப நல்லவனாக இருப்பான், புள்ள ரஜினி ரொம்ப நல்லவனாக இருப்பான், அப்பாவை திருத்தணும்னு நினைப்பான். அப்படி தான் ஜேசன் சஞ்சய் பிள்ளைய அப்பாவை திருத்தணும்னு நினச்சிருக்கான். அது கூட அவரை கையை சட்டையை பிடிக்கல, ஜெகதீஷ் சட்டையை பிடிச்சிருக்கான், எங்கள் குடும்பத்தையே கட்டிட்டா போயின்னு. ஆனால் அவனை மாடிக்கு அடித்து ரஜினி நெற்றிக்கன் படத்தில் அப்பா ரஜினி ஒரு வசனம் பேசுவார், பொடி குடி பீடி லேடி இதுதான்டா உன் டேடி. அப்படி ஒரு வசனத்தை பேசி அவனை அடித்து அனுப்பிட்டேன். அவ்வளோதானே? சரி சார், தொடர்ந்து பயணிப்போம். அடுத்து என்னென்ன கூத்துகள், இன்னும் ஒரு விவாகரத்து வழக்கு வேறு வரப்போகுது, இன்னும் அதில் என்னென்ன சிக்கலுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. நாம் தொடர்ந்து பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.